வணக்கம். பாய் கடைசியில் சொல்லணும்டா. 9 வருஷத்தை வந்து அவன் இல்லாமல் நாங்கள் கடந்திருக்கோம். இது 10வது வருஷம் தொடங்கிடுச்சு. மாங்காய் எப்படி சாப்பிடுவேன்? ஐயோ அப்படிதான் இருக்குமா? புளிக்குமா? அதுதான் அப்படி சொல்றாரு. என்னம்மா பண்ற? என்ன பண்ண? கோந்தா குமுறியா? உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம். பாய் கடைசியில சொல்லணும்டா. வீடியோ ஆரம்பிக்கும் போதே பாய் சொல்லிட்டா அப்புறம் எப்படா வீடியோ பார்ப்பாங்க? ஹாய் சொல்லு. ஹாய் சூப்பர். வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பேருக்கு சமைக்க போகிறோம். என்னென்ன சமைக்க போகிறோம்னா, ஒரு சாம்பார், முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். சவுச்சவ் வந்து கூட்டு வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் போட்டு நம்ம பாயாசம் வைக்க போகிறோம். உளுந்து வடை கொஞ்சம், பணியாரம் கொஞ்சம் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம். தம்பிக்கு வந்து இன்றைக்கி நினைவு நாள். அதனால் காலையிலே ஐயர் வந்துட்டு போயிட்டார். இப்போ மதியானம் எல்லாம் சமைச்சு எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். 9 வருஷத்தை வந்து அவன் இல்லாமல் நாங்கள் கடந்திருக்கோம். இது 10வது வருஷம் தொடங்கிடுச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் சிரிக்கிறத, ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, உள்ளே அழுதாலும் வெளியே சிரிச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பாசிப்பருப்பு ஒரு அழாக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுப்பா இந்த பூசணிக்காவை நம்ம வதக்கி, அதாவது இது வந்து பரங்கிக்காய். அதனால் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இதை எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் எல்லாருக்கும் வேணும், அதனால் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த நெய்யில் கொஞ்சம் வதக்கிட்டு இதை வந்து இந்த பாசிப்பருப்போடவே போட்டு வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி வந்து நம்ம தனியாக வேக வைக்கணும். அதனால் இதை வந்து வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. என்ன பண்ணுற யோகன்? ஐயோ, இந்த வேலை தான் செய்வார். இது பாருங்க, சட்னி வச்சுருந்தாங்க கீழே. டேய் வாலே, என்ன பண்ணுற? அது பண்ணக்கூடாது சொல்லியிருக்கோம்ல. அப்படியே சமாளிப்பேன் ஈஸியாக. ஆமாம், எது மேலே ஏறுறான்னு நீங்களே பாருங்க. யோகா எது? மாங்காய். என்னதுமா இது? பண்ணமா மாங்காய் சாப்பிடு. மாங்காய் எப்படி சாப்பிடுவேன்? ஐயோ அப்படிதான் இருக்குமா? புளிக்குமா? அதுதான் அப்படி சொல்கிறாரு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கம்மா? இந்த உருளைக்கிழங்கு வறுத்தலாம் டீ ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு ஈடு சாதம் வந்து நான் குக்கரில் வச்சுருக்கேன். அடுத்த ஈடு இன்னொன்று வச்சுக்கலாம். அப்படியே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டுருக்கு. நேற்று எல்லாம் கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். கீழே போயிட்டு நான் வந்து இது தாளிக்கணும். அது வேறு. அது இல்லாமல் மசாலாலாம் எடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து கிராக் விழுது இல்லைங்களா, அது ஏதோ வந்து ரிப்பேர் பண்ண போகிறாங்களாம் பில்டர் வந்து. அதனால் இந்த வாரத்துலேயே வந்து மசாலாலாம் வறுத்து மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்த காலி பண்ணி கொடுக்கணும். அதனால தான் இன்றைக்கி வந்து எக்கச்சக்க வேலை. அதனால் கீழேயும் போகணும். நம்ம சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பாசிப்பருப்போடு போட்டு இதை வேக விடணும். இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்போடு இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். ரெண்டுமே நல்லா வெந்துடும். நமக்கு மூடி வச்சுருவோம். இதில் வந்து நம்ம சாம்பார் தாளித்து இந்த பெரிய குண்டானில் வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். ஏண்டா ஒரு டைம் கேமரா ஆன் பண்ணாலும் ஹாய் ஒரு டைம் வந்து சொல்லுவியா? உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? சரி தரேன். உன் பேர் என்ன? உன் பேர் என்னம்மா? என்னடா உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. உன் பேர் என்ன? நீ யாருமா? உருளைக்கிழங்கு தரேன். உன் பேர் என்னன்னு சொல்லு. உன்னோட பேர் என்ன? கிண்ணத்தில் போட்டு தர ராஜா. உன்னோட பேர் என்ன? நீ யாருமா?
அப்படியே சாப்பிட்ற மாதிரி வந்து கேட்ப, ஆனால் சாப்பிட மாட்டியே நீ தான். உருளைக்கிழங்கு வேணுமா? கிண்ணமா? கிண்ணமா? கிண்ணத்தில் போட்டு தரணுமாடி உனக்கு? சரி. கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், உளுந்து அதிலையே போட்டு வச்சுருந்தேன். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அடுப்பில் வச்சுக்கலாம்ப்பா. இது வெந்துருச்சு. சாம்பார் தாளிச்சிட்டு இதுலேயே வந்து இது போட்டுக்கலாம். அதுங்காட்டே நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கணும், இதில் போட்டு வேக வச்சுப்போம். சாம்பாருக்கு வந்து வெங்காயம் நான் கடாயில் வதக்கிட்டு இருந்தேன். சரி அதில் உருளைக்கிழங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு இந்த குண்டால தூக்கி போட்டேன். இங்கே வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும், இங்கே வந்து நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். என்னமாச்சி காலெல்லாம் எழுதிட்டியா? நீயே எழுதிட்டு நீயே அச்சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னாச்சுமா? நீ தானே எழுதுன காலில். பேனா கொடுத்தா அவர் வந்து எங்கே எழுதுவாருன்னு பார்த்தீங்கன்னா சோப்பாவில் எழுதுவார். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம கையில் எழுதுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் காலில் எழுதுவார். எழுதி முடிச்சுட்டு திடீர்னு பார்க்கும்போது அச்சோ அப்படின்வார். எப்படி சொல்லுவேன்? அச்சோ பண்ணுறது நீயே பண்ணிட்டு அச்சோன்னா என்ன பண்ணுறது? எது என்னதுமா ஏதோ சொல்கிறான். சிலதெல்லாம் எங்களுக்கே புரியாது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உருளைக்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். நடி புரியல. உருளைக்கிழங்கா நான் கொடுத்தனே, அதை கொண்டு போய் நீ சாப்பிடவே இல்லை, தூக்கி கடாச்சிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தா, அதுக்கப்புறம் இந்த நீட்டாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் செவுக்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நம்ம வேணும் பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்படியே இதில் முருங்கைக்காவையும் சேர்த்துடலாம். நம்ம மாங்காய் வந்து கடைசியில் கொதிக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது பருப்பு சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்ட சாம்பார். ஆமாம், எனக்கு இந்த கத்திரிக்காய் போடுறத விட முருங்காவும் மாங்காவும் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் அதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி. இது வந்து இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கும். அதனால தான் இது வேகட்டும். பாயாசத்துக்கு வந்து பாருங்கள் எப்படி இந்த மாதிரி வெந்துடணும், அதாவது தெரியவே கூடாது. அப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த பாயசம் வந்து நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி வேகட்டும், வெந்தவுடனே அதில் ஊற்றிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு வந்து உப்பு, கல் உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குக்கு வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். இது வந்து இன்னும் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா வந்து அது மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு கடைசியில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி உருளைக்கிழங்குக்கு இது நல்லா ரெண்டுமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பணியாரத்துக்கு அங்கே காட்டு. என்னம்மா பண்ணுற? என்ன பண்ண? கோந்தா கும்பிட்றியா? எப்படிம்மா பண்ணணும்? எப்படி கும்பிடணும்? அதை எடுத்துகிட்டு வந்து காட்டு. எதில் எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணணும் காமி, அவாக்கு காமி. ஏலக்காய் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை இதில் 2 டம்ளர் இந்த டம்ளரில் மைதா எடுத்திருக்கேன். ரவை வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன்.
ஒரு 3 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது 3 கப்பு அப்படின்னா 350 கிராம் வரும். 125 கிராம் எப்படியும் வரும் இதில், இந்த ஒரு கப்பில். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வாழைப்பழம் நம்மளோட இஷ்டம்தான், எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து மலைப்பழம் இருந்தது, நல்ல பழுத்த பழமாகவே சேர்த்துக்கோங்க. பாய் பாய் போயிட்டு வரியா? யார் கூட போற? யார் கூட போற? பாய் யார் கூட போற? ஆ மிக்ஸி அது அப்படிதான் சவுண்ட் வரும். மிக்ஸி அப்படிதான் சவுண்ட் வருமா? அதான் அப்படி சொல்றாரு. எப்படிமா மிக்ஸி சவுண்ட் வரும்? ஊன்னு வருமா? மிக்ஸி ஜார் ஏதாவது பார்த்தாலே மிக்ஸி ஐட்டம் பார்த்தாலே ஒரு சத்தம். நம்ம இதை ஒரு சுத்திக்கிடுமா, நம்ம அரைச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன், உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், இது கொஞ்சம் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். ஆமாம், வெறும் மிளகாத்தூள். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மசாலா வாடை ஃபுல்லாக போட்டோம். 2 ஸ்பூன் வந்து 4 ஸ்பூன் நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. என்னையா பண்ணிகிட்ருக்க? தண்ணி ஊற்றிருக்கேன், முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் போட்டுட்டு புளி ஊற்றிக்கலாம். வந்து 1.25 கிலோ வந்து உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் சத்யாவுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சேன் இன்றைக்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் ஸ்டைல் உருளைக்கிழங்கு. ஆமாம், கேட்ரிங்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணணும் யோகன்? கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஆய் சொல்லாத. சரி, அது பேர் என்னம்மா? இது என்னதுமா? இது என்னது? இது என்னது? கேமையாவா? என்ன பண்ணணும்? கேமையா வச்சு என்ன பண்ணணும்? கேமையா ஆக்ஷன் பண்ணணுமாடி? அடி செல்லமே, எனக்கு தெரியாதே. தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமாம்மா குழந்தைக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரையும் வாழைப்பழத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஊறும். இது என்னாச்சு? என்ன ஆச்சு? ஓ, அதில் குடிக்கணுமா தண்ணி? இது எப்பவுமே வெல்லம் போட்டு தான் பண்ணுவோம். ஆனால் சர்க்கரை போட்டு பண்ணால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சர்க்கரை போட்டு பண்ணுறோம். வெள்ளை பணியாரம் வெள்ளை கலரில் இருக்கும். என்னது? என்ன இருக்கீங்க? இது என்னது? பிஸ்கெட் வேணுமா? வேற என்னது? இந்தா, ஆனால் தொலைச்சிடாத சரியா? கிரைண்டர் போடுறது மாதிரி. ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா வெந்து. இந்த ஜவ்வரிசி எப்பவுமே சீக்கிரமாக வெந்துடும். இது கண்ணாடி ஜவ்வரிசி மட்டும். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, பூசணிக்காவும் பாசிப்பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே இறக்கிடலாம். நம்ம இது வந்து பாசிப்பருப்பு வேக வச்ச குக்கர் தான், அதனால தான் கூட்டுக்கு வந்து கூட்டுக்கு வந்து சவுச்சவ் வந்து போட்டுடுறேன். பாசிப்பருப்பு வந்து கழுவி போட்டுக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இவ்வளோ பெரிய டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து கழுவி இதில் சேர்த்துடலாம். யோகனுக்கு கிரைண்டர் வேணுமா? பாருங்கள், இதில் 1.5 ஜக்கு வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் இங்கே வச்சிடலாம் அடுப்பில். இதை அப்படியே குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். வடைக்கு மாவு ஆட்டிக்கலாம். நான் 3/4 அழாக்கு வந்து 3 அழாக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்காக 3/4 டம்ளர் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இதையே இதில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக ஆட்டிடணும். அதுக்கப்புறம் தான் உளுந்து போடணும். பாருங்கள், பாயத்துக்கு இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொதிச்சிச்சு. இப்போ வெல்லம் வடிகட்டி ஊற்றிக்கலாம். வெல்லம் வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இதை வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவு பாயசம் வச்சிங்கன்னா எப்படி 20லேருந்து 25 பேர் குடிக்கலாம். நான் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியில் கஸ்டர்ட் மில்க்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். எப்பவுமே உளுந்து காட்டும் போது இந்த மாதிரி அரிசி வந்து நைஸாக மசிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நல்ல முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். இதில்
மாங்காய் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம வந்து பருப்பு ஊற்றிக்கலாம். கூட்டுக்கு தேங்காய் வந்து 3/4 தேங்காய் போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பச்சை மிளகாய், அப்படியே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் போட்டு அரைச்சி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைப்பட்டுட்டு இருக்கும்போதே இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நமக்கு வந்து வடைக்கு வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருந்தால் கல் மாதிரி இருக்கும். அதனால் இப்படி தொளிச்சு விட்டுக்கங்க. பாப்பா என்னடா இங்கே பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இறக்கிட்டு கொஞ்சம் முந்திரி வந்து வறுத்து போட்டுடுறேன், நெய்யில் வறுத்து போட்டுடுறேன். இங்கே பாருங்கள், ரசம் வந்து இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் ரசத்தில். உப்பு போட்டியாம்மா? சொல்லு. பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு போட்டிருக்கோம்ப்பா. பாருங்கள், பணியாரத்துக்கு மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முந்திரி கூட தூள் பண்ணி போட்டுக்கலாமா கூட்டுக்கு. அதை எடுமா. பாருங்கள், கூட்டுக்கு வந்து காய் வெந்துருச்சு. இங்கே வந்து நம்ம பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், மஞ்சத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். நான் இதை தாளிக்க கூட போகிறது இல்லைங்க, அவ்வளோதான். எண்ணெயே இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டில் கூட போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இதில் வந்து உங்களுக்கு தேங்காய் போட வேணாம் அப்படின்னா நம்மக்கிட்ட பொரியல் பொடி இருக்குது, அந்த பொரியல் பொடி போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். தேங்காய் சேர்க்கக்கூடாது அப்படின்றவங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் வந்து இருக்குது. அந்த பொரியல் பொடி வந்து நம்மக்கிட்ட டாப்பான ஒரு டாப்பாக வந்து போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், கருணக்கிழங்கு பொரியல், கூட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். கேமராவே ஆன் பண்ணக்கூடாதுன்றாரு. ஹாய் அப்படின்ட்டு வந்துடுறாரு. பணியாரம் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக எண்ணெய் காயட்டும். அப்போ தான் நல்லா, ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி தீஞ்சிரும். அதனால் இப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படி ஊற்றி அது ஒன்று மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். பைத்தியம். அண்ணாவும் வந்து ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, அம்மாவும் வந்து ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. இவர் அதுக்கு மேலே இருக்கார். இரு வர வெயிட் பண்ணு. ஐஸ்கிரீம்ன்றார். ஐயோ போச்சு, கோவம் வந்துச்சா. ஐயோ கடவுள். இந்தா இந்த மாதிரி பஞ்சாக இருக்கணும் மாவு, இவ்வளோ திக்காக இருக்கணும். உளுந்து ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வடை போடுறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் நம்ம உப்பு போடணும். முதல்ல உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா நேற்று போயிடும். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். ஏன்னா 3/4 கிலோ நமக்கு வந்து உளுந்து. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். வெங்காயம் வந்து 3/4 கிலோவுக்கு நான் வந்து 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 8 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இப்படி எல்லாமே போட்டிருக்கேன். இஞ்சி வந்து நம்ம ஆட்டும் போதே போட்டு ஆட்டிட்டேன். அதனால் அந்த இஞ்சியோட வாசத்தோட சூப்பராக இருக்கும் வடை. கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் போடும்போது முதல்ல உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியாக ஆகிடும். வடை வந்து போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இப்படி பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் போட்டாலே போதும். வாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாமா வரலட்சுமி. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து பாசி பருப்பும் பூசணிக்காவும் பாயாசம், ரசம், சாம்பார், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், பணியாரம், வடை, கூட்டு பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இன்றைக்கி. இதில் என்ன இருக்குது? சாதம் தான். இதுலேயும் இட்லி, காலையில் இட்லி. இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆமாம். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம். யோகா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சொல்லு, பாய் சொல்லுமா. பாய் சொல்லிடு. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.